ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் மனதில் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்கின்றார். அதை உன்னிடத்தில் நான் கூறவே வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய மனதிற்குள் என்னுடைய துணை என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதில்லை. எனக்கு உண்மையாக இருக்கின்றார். எனக்கு உண்மையாகவும் நான் எது சொன்னாலும் கேட்கும் ஒரே நபர் என்னுடைய துணை மட்டும்தான் என்று அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையையும் நீ உன் துணையின் மீது வைத்திருக்கின்றாய். அனைத்தும் சரிதான் தங்கமே. ஆனால் உன்னுடைய துணை ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் மறைத்து கொண்டு தான் இருக்கின்றார். அதிலிருந்து கடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அவரால் அது முடியவில்லை. கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுகளை அவரால் இன்று வரை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் மறந்துவிட்டு எங்கேயாவது சென்று விடணும் போன்ற எண்ணம் கூட அவர் மனதில் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய துணை ஏற்கனவே மனதார ஒருவரை நேசித்திருக்கின்றார். அந்த வழியில் இருந்து அவரால் இன்று வரை விடுபட முடியவில்லை. அனைத்தையும் மறந்துவிட்டுத்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டதாக நீ நினைக்கின்றாய். ஆனால் அந்த காதல் எப்பொழுதும் மறவாத வடுவாக அவர் மனதில் பதிந்திருக்கின்றது. பதிந்து கொண்டு அவர் வாழ்க்கையை இன்று வரை ரணமாக மாற்றி கொண்டிருக்கின்றது. அவர் மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு நினைவுகள் அவர் மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று வரை சில நினைவுகள் அவரை விட்டு சென்று வருகின்றன. அவர் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு வரை அவருடைய நினைவுகள் அவள் மனதில் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த காதலை மறக்க ஆரம்பித்தார். இப்பொழுது பெரிதளவிற்கு அவர் மனம் தடுமாறாமல் உன்னை மட்டுமே நேசிக்கின்றார். உன்னிடம் மட்டுமே உண்மையாக இருக்கின்றார். அதையும் உன்னிடத்தில் கூறிக்கொள்கின்றேன். அவர் மனதில் ரகசியமாக வைத்திருந்த காதல் இப்பொழுது ரகசியமாகவே சென்று விடுகின்றது. சில நேரங்களில் அவரால் மறக்க முடியவில்லை என்றாலும் பல நேரங்களில் அந்த காதலை தூக்கி சாப்பிடும் வகையில் உன்னுடைய அன்பு பெரிதாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு நீ அவர் மீது அன்பை காட்டுகின்றாய். அவரும் அதை முழுமையாக உணர்ந்து உன் மீது அன்பு செலுத்துகின்றார். சில சமயங்களில் உன் துணையே யோசிக்கும் அளவிற்கு உன்னுடைய அன்பு இருக்கின்றது. நான் இவரை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் அவரை இழந்துவிட்டேன் என்று உன்னுடைய துணையே மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு உன்னுடைய அன்பு மேலோங்கி இருக்கின்றது. இதே அன்புடனும் காதலுடனும் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பா எனது ஆசை. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!